தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் கள் பற்றிய புரிதல் அரசுக்கும் இல்லை, பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கள் தடை. உலகில் 108 நாடுகளில் பனைத்தென்னை மரங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை, தமிழ்நாட்டை தவிர. சீமான் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாளையில் அவரே மரமேறி கள்ளை இறக்கி எனக்கு குடித்தார். முதலில் எனக்குத்தான் கொடுத்தார், நான் வாங்கி பருகினேன், அது கள் தான். ஏன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கிருஷ்ணசாமி அவர்கள் முழங்குகின்றார்கள். கிருஷ்ணசாமி ஒரு மருத்துவர் தானே. அவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர் ஒரு மருத்துவர். அவர் இளைஞரணி தலைவர், இவர் கட்சியினுடைய தலைவர். 2 பேர்த்தி பார்த்து கேட்குறோம், நீங்கள் மருத்துவர் தானே? இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது புளித்தக்கள் புளிக்காதக்கள் ரெண்டையுமே உணவு பட்டியலில் வச்சுருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உலக அளவில் எங்கும் கள் போதைப்பொருள் மது என ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, உணவாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். அதிகமான அவையாறு கள்ள குடிச்சிருக்காங்க. பாரி வள்ளல் பரம்பு மலைக்கு வந்த விருந்தினர்களுக்கு கள்ள வாரி வாரி வழங்கியிருக்கார். ராமர் சீதை திருமணத்தில் வந்திருக்கும் விருந்தினருக்கு கள்ள கொடுத்துருக்காங்க. ஆக அன்றைக்கெல்லாம் சங்க காலத்தில் உணவாகத்தான் இது கருதப்பட்டது. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, கொடிய விஷம்ங்கிறீங்க. அதாவது மற்ற மதுக்களை விட இது மோசமானவைங்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களுக்கு எத்தனை கடிதம் எழுதியிருப்போம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவன் தன்னெஞ்சே தன்னை சுடும். எத்தனை கடிதம் எழுதியிருப்போம். வாருங்க வாரத்துக்கு வாங்கிக்கங்க 10 கோடின்னு சொல்லி எத்தனை. அதே கலைஞர் ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில், இபிஎஸ் ஓபிஎஸ் வகையர் ஆட்சியில், இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஆட்சியில், இதே சென்னையில் அசுமேத யாகங்கள் நடத்தணுமல்ல, குதிரை விட்டமல்ல, தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப்பொருள் தான் என நிரூபிக்க வாருங்கள்னு உங்களுக்கு தபால் எழுதணுமல்ல. எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? எதுக்கு உங்களுக்கு கட்சி? எதுக்கு தலைவர் பதவி? வெக்கமா இல்லை? வாங்க வாரத்துக்கு ஏன் முதுகில் குத்துறீங்க? பொது வெளியில் கள் இறக்கி சந்தைப்படுத்துவது குற்றம். அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறீங்க. நாங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி கள் இறக்கி சந்தைப்படுத்துகிறோம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா as to the interpretation of the Indian Constitution. நீங்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தானே. அந்த அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? வாங்க வாரத்துக்கு வாங்கிக்கங்க 10 கோடி. நீங்களும் வாங்க, உங்கள் மகனை அழைச்சிட்டு வாங்க, வாங்கிக்கங்க. இல்லைன்னா கட்சியை கலைச்சிட்டு நீங்கள் போங்க. வாரத்துக்கு வாங்க, நேருக்கு நேர் வாங்க, முதுகில் குத்துறதுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கேன். இதைத்தான் நாங்கள் உங்களை பார்த்து கேட்குறோம். 20 ஆண்டுகளாக நாங்கள் போராடினோம். இப்போ சீமான் பேசுனதுனால இது மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக ஆயிருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துகிறேன், பாரத போரில் அஸ்வத்தாமாங்கிற யானையை கொண்டுட்டாங்க. எல்லோரும் சத்தம் போட்டாங்க, அஸ்வத்தாமா செத்து போயிட்டான்னு. தேர் தட்டில் நின்ற துரோணாச்சாரியார் நம்பலை, தர்மர் வாயிலிருந்து வரட்டுன்னு எதிர்பார்த்தாரு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தலைவர் சொன்னால் அது எடுபடு. அந்த மாதிரி சீமான் சொன்னார். இன்றைக்கி சீமானை எப்படி தாக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை சொன்ன உடனே அதெல்லாம் எதிராளிகளாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இந்த தாக்குதல் அவங்க வெற்றி பெற முடியாது. சீமான் ஒரு நாகபாம்பு, இவர்களெல்லாம் எலிகள். இதைத்தான் வள்ளுவர் பதிவு பண்ணுறார். ஒலித்தக்காலன் நாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும். ஆயிரக்கணக்கான எலிகள் ஒன்றிணைந்து வந்தாலும் நாக தலை தூக்குச்சுன்னா, நாகத்தினுடைய காற்று பட்டுதுன்னா எலிகள்லாம் மடிஞ்சிரு. அந்த மாதிரி சீமான் அவர்களிடம் நியாயம் இருக்கின்றது. அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கள் இறக்கி இருக்கின்றார். இவர்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா as to the interpretation of the Indian Constitution. இதற்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. வெல்வது அரசியலமைப்பு சட்டமா மதுவிலக்கு சட்டமா? பார்த்து விடுவோம், காலம் பதில் சொல்லும். 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி இந்த கள்ளுக்கு இருக்கும். நம்ப மாட்டாங்க, பல பேர் மறந்துருப்பாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அப்போது வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது. அந்த வெங்காய விலையேற்றம்
அந்த 4 தொகுதி மாநில வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தது, நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தது. அந்த மாதிரி வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தி இந்த கல்லுக்கு கட்டாயம் இருந்தே தீரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.